தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டு கேட்கும்போதே செம்ம ஃபீலா இருந்தது. ஆனா லிரிக்ஸ் தான் ஒண்ணுமே புரியல. நான் அந்த சப்டைட்டில்ஸ்லாம் நோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போதான் தெரிஞ்சது அது பிரெஞ்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது. கருப்பு படத்துல இருக்க அது தலவார்ன்ற சாங். லா ஜஸ்டிஸ் நேபாளா அப்படின்ற பிரெஞ்ச் வேர்டுக்கு இங்க நீதி இல்லை அப்படின்னு அர்த்தமா. அதே போல அத்து தலவார் அப்படின்னா பிறகு சந்திக்கலாம் அப்புறம் பார்க்கலாம்னு அர்த்தம். சோ படத்துல அந்த கேஸை முடிக்காம தள்ளி போட்டு வாய்தா கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா. சோ அதை குறிக்கிற மாதிரி தான் அத்து தலவார்ன்ற வார்த்தையை ரிப்பீட்டடா அந்த பாட்டு ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை தாண்டி பாட்டுல உள்ள மத்த தமிழ் வரிகளையும் அருமையா எழுதியிருப்பாரு ஆதிஷ் கிருஷ்ணா அவர்கள். கண்ணை கட்டுன கண்ணை எங்க போயிருச்சு, காதும் சேர்த்து மூடி ஓடி எங்க போயிருச்சு அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த கண்ணோன்றது நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த தராசுன்றத சொல்றாங்க. சோ கண்ணை கட்டிட்டு தராசு வச்சுட்டு இந்த நீதி தேவதை இருக்கும் இல்லையா, அது காது கேட்காம போயிருச்சோ அப்படின்னு கேட்கிறாரு. சோ இங்க நீதியே இல்லை அப்படின்றதான் மெட்டாஃபரிக்கலா இந்த பாட்டு ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. நீதி நேர்மையா ஓரம் போவியா, தேவை நோட்டு தான் சாமியா அப்படின்னு எழுதியிருப்பாரு. அண்ட் இந்த கோர்ட்டு கேஸ் ஹேரின்னு எக்ஸாஸ்டான ஒரு மனுஷன் பாடுற மாதிரி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கும். ஐயா சாமிங்களா ஏமாத்தாதீங்களா, போதும் போவீங்களா, நல்லா இருப்பீங்கயா அப்படின்னு எழுதியிருப்பாரு. சாயுடைய ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கம்போஷன்ஸ் இந்த பாட்டுன்னு சொல்லுவேன். திருப்பி கேட்க சூப்பரா இருக்குது இந்த பாட்டு. கேட்காதவங்க கேட்டு பாருங்க. அண்ட் இந்த பாட்டுல உள்ள மற்ற வரிகள் உங்களுக்கு பிடிச்ச வரிகள் என்ன அப்படின்றதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதே போல நிறைய இசை சினிமா பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.